ஒரு 6 மாசமா வழிபாடு பண்றாங்க, 6 வருஷமா வழிபாடு பண்றாங்க, 10 வருஷமா வழிபாடு பண்றாங்க. ஒரு சிலை வழிபாடு பண்றாங்க, இல்ல ஃபோட்டோ இருக்கு. எனக்கு இப்போ உடல்நிலை சரியில்ல. வழிபாடு நான் பண்ண புண்ணியம் என் மருமக அந்த வழிபாடு செய்யக்கூடாது. அவளுக்கு அந்த புண்ணியம் போகக்கூடாது. ஆக அந்த சிலைய நான் என் மகளுக்கு குடுத்து விடுறேன் அப்டின்னா அது செய்யக்கூடாது. நீங்க சிலைய மட்டும் குடுக்கல, வீட்ல இருக்க அந்த தாயோட உதாரணத்துக்கு வாராகி தாயார் வழிபாடு பண்றீங்க. மருமக வந்துட்டா எனக்கு உடல்நிலை எனக்கு வயோதிகம், உடல்நிலை சரியில்ல, நான் படுத்த படுக்கையா இருக்கேன். இந்த தாயார்னோட வழிபாடு பண்ணதுனால தாயார்னோட கருணை பார்வை, தாயார்னோட கடாட்சம் பரிபூர்ணமா அந்த சிலையில இருக்கு. அந்த சிலைக்கு உயிர் இருக்கு. உண்மைதான். அந்த சிலைக்கு உயிர் இருக்கும், கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும். அத என் மருமக பெருசா சாமிலாம் கும்பிடுறதில்லைம்மா. அவளுக்கு கடவுள் மேலலாம் நம்பிக்கை இல்ல. அவ காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவா. ஒண்ணு இறை வழிபாடு தடங்கலாகும். அதனால என் பொண்ணுக்கு குடுக்குறேன். இன்னொன்னு அந்த தொட்டு பூஜை பண்ற பிராப்தம் என் பொண்ணுக்கு தான் உண்டு. அதனால குடுக்குறேன். எந்த எண்ணத்தினால நீங்க குடுத்தாலும் குடுக்கக்கூடாது.